ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் உள்ள எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிபோர்டு மாஸ் அப்படின்னா, இப்போ ஒரு இக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்டர் இருக்குது. இந்த ஆர்டர் படி தான் அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம ஆர்டர் மாற்றி சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் தப்பாக வந்துடும். அப்போ அதுக்கு ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க, பிபோர்டு மாஸ். இது ஷார்ட்கட் மாதிரி. அப்போ விபோர்டு மாஸ் அப்படின்னா அதில் வி என்ன சொல்லுவோம்னா விண்குலம்னு சொல்லுவோம். வி விண்குலம், பி என்ன பிராக்கெட், ஓ என்ன ஆஃப், டி என்ன டிவிஷன், எம் என்ன மல்டிப்ளிகேஷன், ஏ என்ன அடிஷன், எஸ் என்ன சப்ட்ராக்ஷன். இது நம்ம தனித்தனியாக பார்ப்போம். இப்போ விண்குலம் அப்படின்னா, விண்குலம்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு நம்பருக்கு மேலே எந்த மாதிரி இருக்கும்னா ஒரு பார் போட்டிருப்பாங்க. இந்த பார் விண்குலம் அல்லது பார்ன்னு சொல்லுவோம். இதை விண்குலம் ஆர் பார், ஒரு 5க்கு மேலே பார் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா விண்குலம். இது ஒரு சாம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நம்பர் இருக்குது, இப்போ -3 -5 இதுக்கு மேலே இப்போ நார்மலாக அப்படி இருக்குன்னா, இப்போ -3 -5 இதை சால்வ் பண்ணால் எப்படி பண்ணுவோம்? இதுக்கு ஆன்சர் -8ன்னு வரும். இதான் ஆன்சர். இது விண்குலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ -3 -5 மேலே ஒரு பார் போட்டிருப்பாங்க. இப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இதைத்தான் சால்வ் பண்ணணும். இந்த ஆர்டர் தான் மெயின். இப்போ விண்குலத்தை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிவிட்டு தான் அடுத்தது இங்கே சப்ட்ராக்ஷனுக்கு வரணும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மைனஸ் அப்படி வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணால் நமக்கு வேல்யூ என்ன வரும்? -2ன்னு வரும். 3 -5ன்னா -2. அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவோம்னா, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதும்போது வேல்யூ 2ன்னு வரும். இதுதான் விண்குலம். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்களா டிஃப்ரென்ஸ்? நம்ம இந்த மாதிரி இருந்து அப்படின்னா ஆன்சர் -8ன்னு வரும். இப்போ விண்குலம் அப்படின்னு இருந்தோன்னா ஆன்சர் 2ன்னு வரும். அப்போ இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்துடுங்க. இனி அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராக்கெட். இந்த ப்ராக்கெட்டில் 2-3 டைப் இருக்குது. என்னெல்லாம் ப்ராக்கெட் வரும் அப்படின்னா, நம்ம நார்மலாக இந்த மாதிரி கர்வ் ப்ராக்கெட்டுன்னு சொல்லுவோம், சர்க்குலர் ப்ராக்கெட்டுன்னு சொல்லுவோம். இந்த ப்ராக்கெட்டு அப்புறமா என்ன சொல்லுவோம்னா கர்லி ப்ராக்கெட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா என்ன சொல்லுவோம்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டைப்பில் ப்ராக்கெட் இருக்குது. இது நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் சேர்ந்தாப்பில் தான் ப்ராக்கெட்டுன்னு வரும். அதுக்கப்புறமா ஆஃப்னா வேறு ஒன்றும் இல்லை, இது மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான். ஆனால் மல்டிப்ளிகேஷனுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய ப்ரையாரிட்டி தான் இந்த ஆஃபுக்கு. இதுவும் மல்டிப்ளிகேஷன் மாதிரி. அதுக்கப்புறமா என்ன ப்ரையாரிட்டி கொடுப்போம்னா டிவிஷனுக்கு கொடுப்போம். அதுக்கப்புறம் நார்மல் மல்டிப்ளிகேஷன், அப்புறமா அடிஷன், அப்புறமா சப்ட்ராக்ஷன். இதுதான் இந்த வரிசைப்படி வரக்கூடியது. இது ஒரு இக்குவேஷனை நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சாம்பிளுக்கு ஒரு இக்குவேஷன் சொல்கிறேன். இப்போ 5 of 10 டிவைட் பை ஒரு 2, அப்புறமா ஒரு ப்ராக்கெட் போட்டு 10 into 15 divided by 3 plus 2 minus 1 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னா, இப்போ விபோர்டு மாஸ் அங்கே படித்தோம்ல, விபோர்டு மாஸ், இந்த மெத்தடை தானே நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். விபோர்டு மாஸ் இதில் வி கிடையாது, விண்குலம் இதில் எதுவுமே கிடையாது. போர்டு மாஸ் இதை மட்டும் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் விண்குலம் எந்த கொஸ்டின்லையும் கேட்க மாட்டாங்க. அதுவா கேட்டாங்க அப்படின்னா அது முதல்ல சொல்லி தந்தேன்ல அதே மெத்தடில் தான் வரும். இப்போ போர்டு மாஸில் இதில் ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ண வேண்டியது எது சால்வ் பண்ணணும்னா ப்ராக்கெட்டை தான் சால்வ் பண்ணணும். அதானே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ளாடி இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ இதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. 5 of 10 divided by 2 ப்ராக்கெட்டுக்கு உள்ளாடி இருக்க சால்வ் பண்ணுவோம். ப்ராக்கெட்டில் உள்ளாடி இருக்கிறதுலேயே நம்ம ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இதை பண்ணணுமா அதை பண்ணணுமான்னு. நம்ம இது மல்டிப்ளிகேஷன் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் சேமாக தான் வரும். ஆனால் நம்ம கரெக்டு ரூல்ஸ் படி பார்க்கணும் அப்படின்னா டிவிஷனுக்கு அப்புறமா தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ டிவிஷனை ஃபஸ்ட்டு பண்ணுவோம். இப்போ 15 divided by 3 அப்படின்னா நமக்கு வேல்யூ என்ன வரும்? 5 வரும். அப்போ 10 into 5ன்னு வரும். அடுத்தது அதுக்கப்புறமா இருக்குது அந்த +2, அப்புறம் -1. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 5 of 10 divided by 2 வேல்யூ என்ன வரும்? நமக்கு 15 வரும். 50 + 2 - 1. இப்போ நம்ம ப்ராக்கெட்டை முடிச்சிட்டோம். இந்த வேல்யூ என்ன வந்துடுச்சு? இந்த ப்ராக்கெட்டில் இந்த வேல்யூக்கு 15 நமக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ஆஃப் கொடுத்துருக்காங்க.
வேர்டு மாஸில் அப்படி தானே ப்ராக்கெட் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், ஆஃப் பண்ணணும். ஆஃபுக்கு வந்து இன்னும் இருக்குது ஆஃப், இதை ஃபஸ்ட்டு பண்ணணும். இந்த ஆஃப்னா என்ன சொல்லியிருக்கேன், இது ஆஃப்னா வேறு ஒன்றும் கிடையாது, மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான். இப்போ வந்து 5 ஆஃப் 10 என்ன அப்படின்னா 50, 5 × 10, 5 × 10 50 டிவைடட் பை 2. அப்புறமா இது ஒரு 50 இங்கே இருக்குது, அப்புறமா +2 -1. அதுக்கப்புறமா என்னது கொடுத்துருக்காங்க, டிவிஷன் பண்ணணும். டிவிஷன் தானே இருக்குது, டிவிஷனை வந்து பண்ணணும். இப்போ 50 டிவைடட் பை 2 அப்போ 25. இது வந்து 50, இது ஆஃபில் இருக்கிறதுனால நம்ம வந்து இன்டுன்னு போட்டுருவோம் 50. அப்புறமா என்னென்னா ஒரு ப்ளஸ் இருக்குது 2, அடுத்தது -1, +2 -1. இனி அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷன். இப்போ அடிஷன் இருக்குது, சப்ட்ராக்ஷன் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் டைரெக்டாக இப்போ 50 + 2 52ன்னு எடுத்து நீங்கள் 25ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சரே வேறு மாதிரி போயிடும். அப்போ நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதில் வந்து கொடுத்துருக்க ஆர்டர் படி தான் பண்ணணும். சொல்லப்போனால் இது வந்து ப்ரையாரிட்டி தான். ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட் பண்ணணும், அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணணும், அதுக்கப்புறமா டிவைட் பண்ணணும், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறமா அடிஷன், அதுக்கு அடுத்தது தான் சப்ட்ராக்ஷன். அப்போ இனி அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். அப்போ 25 × 50 இது வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து 1215 வரும். அப்புறம் +2 -1. இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். மற்றபடி என்ன உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும், உடனே வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ வேல்யூ எந்த மாதிரி வரும்னா இனி அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா அடிஷன் பண்ணணும், சப்ட்ராக்ஷன் பண்ணணும். இந்த அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் சேம் தான். உங்களுக்கு ரூல்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அடிஷனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்ட்ராக்ஷன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இதில் வச்சு நீங்கள் ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ அடிஷன் பண்ணோம். அப்போது 1250ஐயும் ரெண்டையும் கூட்டிட்டோம் அப்படின்னா 1252, அப்புறமா -1. இனி வேல்யூ எவ்வளோ வரும்னா 1251. இதுதான் ஆன்சர். இப்போ நம்ம அந்த ஆர்டர் படி பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்து வேல்யூ வந்து மொத்தத்திலே சேஞ்ச் ஆகிரும். அப்போ மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த பாடு மாஸை பற்றி நம்ம நிறைய படிக்க வேண்டியிருக்கு. இதில் வந்து நிறைய எக்ஸாம்பிளை வந்து நீங்கள் இந்த மாதிரி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அதில் உள்ள டவுட் எல்லாமே கிளியர் ஆகும். இதில் இனி உங்களுக்கு இன்னும் இது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து இதை கொஸ்டினை வந்து ரெஃபர் பண்ணி உங்களுக்கு நிறைய ஈக்குவேஷன்ஸ் வந்து சென்ட் பண்ணி தரேன். கமெண்ட் பாக்ஸ்லேயே நீங்கள் சொன்னால் போதும், இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வேணுமா அப்படின்னு. இது இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேண்டி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் செய்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் மெத்தடு. போர்டு மாஸை வச்சு தான் நம்ம அந்த ஈக்குவேஷன், இந்த மாதிரி வர ஈக்குவேஷன் எல்லாமே சால்வ் பண்ணணும். அடுத்தது எந்த ட்ரிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 நம்பரை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறது வந்து நிறைய பேர் வந்து நிறைய டைம் எடுத்து பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நம்ம ஷார்ட்கட் மெத்தடில் எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன். அது ஒன்றும் இல்லைங்க, அது ஷார்ட்கட் மெத்தட் வந்து டயக்ராம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இப்போ வந்து இதுதான் அதுக்கு மெத்தடு. கன்ஃபியூஷனாக இருக்கா? இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ 23 × 31ன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நார்மலாக நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது எந்த மாதிரி பண்ணுவோம், 1 3 3, 1 2 2, 3 9, 3 2 6. இப்போ இதை ஆட் பண்ணுவோம், அப்படி தானே? 3 9 2 10 11 1 பேலன்ஸு 6 1 7 713. இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச நார்மல் மெத்தடு. இந்த மெத்தடு எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இதை அப்படியே எழுதிக்கிறேன். 23 31 மல்டிப்ளை பண்ணுறோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைட்லேருந்து பார்க்கணும். இது வந்து ஃபார்முலா மெத்தடு. இந்த மாதிரி பண்ணணும், அதுக்கப்புறம் கிராஸில் மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் இந்த மாதிரி. இது என்னென்னா இந்த ரைட் சைடில் இருக்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஆப்ஷனை வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணுறோம். இப்போ 3 × 1 என்னது 3 எழுதிட்டோமா? அடுத்தது இந்த ஆப்ஷனை எடுக்கிறோம். இதை எடுக்கும்போது எப்படின்னா இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும் இந்த கிராஸில். அதே மாதிரி இதையும் கிராஸில் மல்டிப்ளை பண்ணி 2ஐயும் ஆட் பண்ணிடணும். இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2 2 ப்ளஸ் 3 9. இப்போ இந்த 2ஐயும் ஆட் பண்ணணும். 9 2 11. இதில் வந்து 1 வந்து நம்ம இங்கே எழுதுவோம். 1 வந்து கேரி பேலன்ஸில் வச்சுருப்போம். அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த ஆப்ரேஷன் பண்ணணும். இது பண்ணும்போது எப்படின்னா இந்த 2ஐயும் பெருக்கணும். இந்த 2 நம்பரையும் பெருக்கும்போது 3 2 6. இங்கே ஏற்கனவே ஒரு பேலன்ஸ் இருக்குது, அதே கூட கூட்டணும். 6 + 1 7. ஒரே லைனில் வேலை வந்துட்டா, ஆன்சர் வந்துட்டா உங்களுக்கு.
இப்போ வந்து 2 ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணதை வந்து ஒரே ஸ்டெப்பில் முடிக்கலாம். இது வந்து எப்படின்னா நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஈஸியாக முடிக்கலாங்க. இதை விடையும் ஒரு சிம்பிள் ஷார்ட்கட்டு கிடையவே கிடையாது. இப்போ இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ 55 22 இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இது ஈஸியாக முடியும். இப்போ I2 10 1 மீதி I2 10 1 11. அதே மாதிரி தான் நம்ம ஒரே நம்பரில் வந்து ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது அதே நம்பர் தான் கிட்டே வரும். ஈஸியாக நம்ம எழுதிடலாம் 1210. இது அந்த மெத்தடில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி வரும்னா ஃபஸ்ட்டு இப்படி இந்த மாதிரி 55 22. ஃபஸ்ட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம். I2 10 1 பேலன்ஸு. அடுத்து இந்த கிராஸில் மல்டிப்ளை பண்ணுறோம். I2 10 ப்ளஸ் I2 10 ரெண்டு மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா மொத்தம் 20. இங்கே ஒரு பேலன்ஸ் ஒன்று இருந்து அதை ஆட் பண்ணுறோம். அப்போ 21. அப்போ இந்த 1 அங்கே எழுதுவோம். 2 பேலன்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2 மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 2 மல்டிப்ளை பண்ணும்போது I2 10 இங்கே ஒரு 2 பேலன்ஸ் இருக்குது, அதை ஆட் பண்ணுறோம். அப்போ மொத்தம் 12. இதுதான் இந்த மெத்தடு. இதை வந்து நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதை மாதிரி சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்த உடனே அடிச்சிடலாம். இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. உங்களுக்கு இதை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தோன்னே தோணும் என்ன இது ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு தோணும். இதுக்கு நம்ம நார்மல் மெத்தட்லேயே செய்துட்டு போகலாமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் வந்து என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் பண்ணுறதை விடையும் ரொம்ப வேகமாக பண்ணலாம். இது வந்து ஈஸியான நம்பர் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு இது ஈஸியாக தெரியும், இது கஷ்டமாக தெரியும். வேறு நம்பர் எடுத்து கஷ்டமான நம்பர் எடுத்து செய்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ஈஸியாக தெரியும். 2 நம்பரில் வந்து நம்ம பெருக்கிறத வந்து ஒரே லைனில் 2 ஸ்டெப் எழுதி அங்கே ஆட் பண்ணதுக்கு பதிலாக நம்ம மனசுக்குள்ளே வச்சு ஆட் பண்ணலாம். இப்போ நான் வந்து சைடில் என்ன எழுதி ஆட் பண்ணிகிட்ருக்கேன்ல, இதெல்லாம் நீங்கள் சைடில் எழுதி ஆட் பண்ணலாம். இதை வந்து நம்ம மைண்டுக்குள்ளாடியே வச்சு ஆட் பண்ணி நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ நம்பர் தந்த உடனே ரைட் சைட்லேருந்தே எழுதிட்டு இருப்பாங்க. சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சிலவங்க 2 நம்பரை தந்து பெருக்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க ரைட் சைட்லேருந்தே ஆன்சர் எழுதிட்டே இருப்பாங்க. ஒன்றுமே யோசிக்க மாட்டாங்க, அப்படி ஆன்சர் எழுதி சால்வ் முடிஞ்சு. அதுக்கு வந்து எந்த மெத்தட் பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த மெத்தட் தான். இனி அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 நம்பரை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு. 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப இதை விடையும் இன்னொரு ஆப்ரேஷனை வந்து ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி அதுக்கப்புறமா அவ்வளோதான். இது வந்து பார்க்குறதுக்கு வந்து பெருசாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதுவும் அதே மாதிரி தான். நம்ம எவ்வளோ தூரம் வந்து ப்ராக்டிஸ் எடுக்கோமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக செய்ய முடியும். நார்மலாக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறத விடையும் இது வந்து ஒரே ஸ்டெப்பில் முடியும். ஆனால் மைண்டுக்குள்ளாடி நம்ம வந்து திங்க் பண்ணி ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் மைண்டுக்குள்ளாடி ஆட் பண்ணதுனாலே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் இருக்கும். இப்போ மைண்டு வந்து சிதற அடிக்காது. இப்போ நீங்கள் கையால் எழுதி பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கவனம் எல்லாம் வேறு எங்கேயாவது இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இதில் ஒரு ஃப்ளோ ஆகிட்டோம். இப்போ இதில் ஒரு ஃப்ளோவில் இருக்கும்போது நம்ம வந்து மைண்டு வேறு ஏதாவது நினச்சிட்ருக்கோம், ஆனால் இங்கே வந்து செய்துகிட்டே இருப்போம். இப்போ நம்ம இந்த மெத்தடுக்கு ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா மனசுக்குள்ளேயே ஃபுல்லும் நம்ம ஒவ்வொரு ஆடையும் பண்ணிகிட்ருப்போம்ல, அப்போ வந்து நம்ம மைண்டு வந்து வேறு எங்கேயுமே சிதறாது. இதே இதில் நான் கவனமாக இருந்து செய்வீங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தரேன். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லி தரது எல்லாமே சிம்பிள் நம்பர் தான் சொல்லி தருவேன். இப்போ 1 2 3 4 3 1 இந்த மாதிரி நம்பரை பெருக்கிறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக பெருக்கும்போது 3 ஸ்டெப் பண்ணுவோம், அப்படி தானே. இப்போ 1 3 3, 1 2 2, 1 1 1, 3 9, 1 2 6, 1 3 3, அப்புறமா இந்த 4 கொண்டு மல்டிப்ளை பண்ணுவோம். 4 3 12, 1 மீதி 4 2 8, 1 9, 1 4 4. அடுத்தது இந்த 3 ஸ்டெப்பையும் ஆட் பண்ணுவோம். 3 9 2 10 11, இதில் உள்ள பேலன்ஸ் 1, 6 2 8, 9 10, 1 பேலன்ஸு 9 1 10, 13 13. இதுதான் ஆன்சர். இது நம்ம இந்த ஷார்ட்கட் மெத்தடில் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் இது ஃபாஸ்ட்டாக பண்ணதுனால உங்களுக்கு தெரியும் இது ஈஸியாக முடிஞ்சிட்டு இனி பண்ண போகிறது வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது இல்லை உண்மை. ஆனால் இதில் நம்ம எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுவோமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அதே மெத்தடில் தான் இப்போ இதில் பண்ணிங்களா, ரைட் சைட்லேருந்தே இந்த ஆப்ரேஷனை வந்து கண்டினியூ பண்ணிங்க. அதே மாதிரி தான் இதுவும் ரைட் சைட்லேருந்தே நம்ம பண்ணிகிட்ருக்கணும். இப்போ அதே நம்பர் அப்படியே எழுதுகிறேன். 1 2 3 4 3 1 எழுதிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆப்ரேஷனும் பண்ணோம்.
இது எப்படி பண்ணோன்னா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 3 3 பண்ணியாச்சா? அதுக்கு அடுத்தது எதை பண்ணோம்னா இந்த ஆப்ரேஷன். இந்த ஸ்டெப்பை பண்ணும்போது இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். எது 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் அதுக்கு கூட இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி 2ஐயும் ஆட் பண்ணணும். நம்ம இங்கே பண்ணோம்ல அதே மாதிரி தான். இப்போ 2 2 ப்ளஸ் 3 9 2ஐயும் ஆட் பண்ணிட்டா வரக்கூடிய ஆன்சர் 11. இந்த 1 இங்கே எழுதுவோம். 1 வந்து கேரியில் வச்சுருவோம், பேலன்ஸில் வச்சுருப்போம். அதுக்கு அடுத்து எந்த ஸ்டெப்புனா இந்த ஸ்டெப்பு பண்ணணும். இந்த ஸ்டெப் எப்படி வரும்னா இந்த கிராஸில் இருக்க 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே அப்புறம் சென்டரில் இருக்குது. நம்ம இதுக்கு வந்து இந்த 2 நம்பரை மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணுவோம். இது வந்து அப்படி இல்லை, இந்த 3 நம்பரையும் நம்ம சேத்தாப்பில் எடுக்க மாதிரி இருக்கும். இப்போ லாஸ்ட்டு கார்னரில் இருக்குல்ல இந்த 2 நம்பரு, இந்த 2 நம்பர், அப்புறமா இந்த சென்டரில் இருக்க நம்பர். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 1, இந்த கார்னரில் 4 3 12, அப்புறமா இந்த சென்டரில் இருக்க 3 2 6. இவ்வளோத்தையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணுங்கள். 6 2 8 9, இந்த 1 அப்படி எழுதுவோம். அப்போ 19 வந்து இங்கே ஏற்கனவே நம்ம ஒரு 1 பேலன்ஸ் இருக்குது, அதையும் கூட கூட்டிச்சு அப்படின்னா 20. இந்த 20ல் இந்த 0 வந்து நம்ம இங்கே எழுதுவோம். இந்த 2 வந்து பேலன்ஸில் வச்சுருப்போம். அதுக்கப்புறமா இந்த ஸ்டெப்பு எப்படின்னா இந்த லாஸ்ட்டில் இருக்க 2 டிஜிட்டுக்கும் லாஸ்ட்டில் இருக்கிற 2 டிஜிட்டு இதில் இருக்கிறத இந்த கிராஸில் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 1 3 3 ப்ளஸ் 4 2 8 8 3 11. அப்புறம் இங்கே ஒரு 2 பேலன்ஸில் வச்சுருக்கீங்க, அதை 2ஐயும் கூட ஆட் பண்ணுங்கள். என்ன வரும்? 13. இந்த 13ல் இந்த 3 இங்கே எழுதுவோம். 1 வந்து பேலன்ஸில் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்புன்னா இந்த ஸ்டெப்பு. அது என்னென்னா இந்த லாஸ்ட்டு இருக்க இந்த 2 டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 4 4, இங்கே ஒரு 1 பேலன்ஸ் இருக்குது. 4 1 5. ஒரே ஸ்டெப்பில் வந்துட்டா இந்த ஆன்சரும் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு 3 ஸ்டெப்பாக பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து ஏற்கனவே சின்ன வயசுலேருந்தே நீங்கள் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இது ஃபாஸ்ட்டாக வரும். இதை இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணும்போது ஃபஸ்ட்டு பண்ணும்போது வந்து உங்களுக்கு கொஞ்சம் திணற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இதுதான் உள்ளதிலே வந்து ஸ்பீடாக பண்ணுற மெத்தடு. ஃபார்முலா இதாங்க. இதை வந்து மட்டும் நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய 3 டிஜிட் நம்பரில் எவ்வளோ பெரிய நம்பர் வந்திருந்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் பார்த்துட்டு விட்டால் அது சரியாகாது. நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதை மாதிரி உங்களுக்கு தோன்ற நம்பரை வந்து நார்மலாட்டும் போட்டு மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு இந்த மெத்தடில் சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எத்தனை நம்பர் கிடைக்கோ அத்தனை நம்பரையும் பெருக்கி சால்வ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்ததை விடையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவீங்க. உங்களுக்கு இதுக்கும் ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் தேவைப்படும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை சென்ட் பண்ணி தரேன். இது நான் இப்போ பேசிக்காக உள்ள விஷயங்கள் தான் சொல்லி தந்துட்டுருக்கேன். இனி வரக்கூடிய வீடியோஸில் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்கோ, எவ்வளோ ஷார்ட்கட்ஸ் என்னென்னு தெரியுமோ அவ்வளோ ஷார்ட்கட்டை வந்து உங்களுக்கு சொல்லி தந்துகிட்டே இருக்க போகிறேன். நீங்கள் வந்து வேறு ஒன்றும் பண்ண வேணாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை பார்த்து உங்களுக்கு வந்து ஸ்பீடாக செய்ய முடியும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஒரு முன்னேற்றமாக அமையட்டும். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.